நான் என்ன கேட்கிறேன் இந்த காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட, நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க. ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்க மயிர் இல்லாம எதுக்கு? இப்பதான் திமுக காரனுக்கு அறிவு வருது. அவன் இவரா எங்களுக்கு பகுத்தறிவை புகட்டினார், ஊட்டினார், காட்டினார். மங்கி நீளம் அவனை அன்னைக்கே வேட்டியை காணான் சட்டையை காணான்னு ஓட விடுறதை விட்டு அவனை கூட கூட்டி வச்சு இங்கே பேரு 10 MP வச்சிருக்கான். 10 நாடாளுமன்றம் திமுக போட்ட பிச்சையில் வச்சிருக்கான். இப்போ உண்மையில மாநிலத்தை ரிசைன் பண்றான். ரிசைன் விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு டிவிக்கோட போய் இந்த டிவிக்கு போட போய் நின்று வாடா வா வென்று வாடா போடா. கூட்டணி பெரிய கூட்டணி இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் இருக்க நீ அவனோட கூட்டணி வச்சு இடைத்தேர்தல் செஞ்சோன்னா 3 ஆண்டு இருக்கு. ரிசைன் பண்ண உடனே இந்த இடைத்தேர்தல் வச்சு நின்றுவா வென்றுவா. நீ பாரு திமுக தயவுல இந்த தேர்தலில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு அவன் யாருன்னே தெரியல, வேறு வாய்க்கும் இல்லை. இந்த காங்கிரஸை ஏன் கொள்ளணும்? ஏன் இந்த இடத்துல எங்க மாமா திருநாவுக்கரசுக்கோ இல்லை ஐயா தங்கப்பால் மாதிரி மூத்தத்தில் இருக்கோ எங்க மாமா திருநாவுக்கரசுக்கு அந்த இடத்த கொடுக்கக்கூடாத இந்த மாநிலங்களவை உறுப்பினரா? பேரை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகத்தில். காலையில் கூட கேட்டேன் எங்கள் அண்ணன்ட்ட, அண்ணா அது யாருன்னு. ஏதோ சொன்னார் தஸ்கோவிஸ்கி மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாப்ல. அவர் நாக்பூரில் வேலை செய்கிறார், நாகாலாந்தில் நல்லா வேலை செய்கிறார். ஏன் ஊருக்கு என்ன வேலை செய்யுது? இந்த திமுகவால் தேர்வு செய்யப்பட்டு போன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என் நிலத்திற்கு, என் மண்ணுக்கு, என் மக்களுக்காக பேசிய ஒரு வார்த்தை விடு. இந்த மாநிலங்களவை உறுப்பினராக சென்றவர் என் மண்ணுக்கு மக்களுக்குமாக என்ன பேசுவார்? இப்போது இந்த டிவிக்கு ஆட்சி இவர்களால் தேர்வு செய்யப்பட்டு இன்னைக்கு போயிருக்காரு ஒருவர் மாநிலங்களவை உறுப்பினர். இவர் மீதி இருக்கிற 2 ஆண்டுகளில் என்ன பேசுவார்? வாக்கு என்னது? என் மக்களுக்கு எப்படி இருக்கு? இங்க பாருங்க, இந்த டிவிக்கு காங்கிரஸ் ஓட்டு இல்லை. இந்த காங்கிரஸ் வெல்வதற்கு டிவிக்கே ஓட்டு இல்லை. ஆனா தேர்தலுக்கு அப்புறம் 2 நல்ல ஓட்டு. எப்படி? 5 உறுப்பினர் வச்சா 2 அமைச்சர் வச்சிருக்கான். அதுல ஒரு மாநிலங்களவை வாங்கிட்டு போறோம். இந்த மாநிலங்களவை உறுப்பினர் திமுக வீட்டில் தட்டேந்து ஒரு சீட்டு, இந்த டிவிகே வீட்டில் தட்டேந்து. வீடுக்கு கையேந்தி பிச்சை எடுக்கிறது, இந்த வீடு கட்சிக்கு கட்சி தட்டேந்து இந்த சீட்டு வாங்குறதுக்கு வித்தியாசம் என்ன இருக்கு உனக்கு? நீ எதுக்கு இது ஒரு கட்சின்னு வச்சுட்டு பேசிட்டு இருக்க? நீ எதுக்கு ஒரு கட்சின்னு வச்சு பேசிட்டு இருக்க? நீ இது ஒரு கட்சி. இப்பதான் தெரியும் திமுகவுக்கு. அப்பவே ஒருத்தன் சொன்னானையா, கேட்கலையே. இப்போ போறவர்கள் பதவிக்காக போவார்கள், வேற எதுக்கு? மக்கள் உதவிக்காக போவார்கள். அவ்வளவு மகான்களா? பூரா மகாத்மாக்களா? விலகு. எங்க ஊர்ல ஒரு மகான் வென்றிருக்காப்ல, ஐயா ராஜீவ் காந்தியுடைய சொந்த சின்னத்தா மகன், அருமைச்சவர் ராகுல் காந்திக்கு வெரி க்ளோஸ் ரிலேஷன், மாணிக் தாகூர் அவர் பேர். அவரு தம்பி உதயநிதி கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. தமிழக முதலமைச்சர் மேகதாது அணைக்காக மோடி அவர்கள் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார், நீங்கள் ஏன் சைலண்ட் மோடுக்கு போனீர்கள்? இப்ப இது உதயநிதி நாடு ஒண்ணு மட்டும் இல்ல, இது ஏன் நாடு, இது என் உரிமை. மேகதாதில் அணை கட்டியே தீர்வேன் என்று சொல்பவன் எவன்? யாரு? காங்கிரஸா இல்ல வேற கட்சியா? அவன் யாரு? இவங்கள மாதிரி ஒரு கேடு கட்டம் இருந்து சிவகுமார் முதலமைச்சர் இருக்கார். அவரு ஓ விஜய் வெரி இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அவன் சொல்லியிருக்கான் இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அவர் சொல்றார் இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அது தமிழ்நாடு டிஎன்சி, அதை தமிழ்நாடு காங்கிரஸ் அவரோட கூட்டணி வைக்கும், அகில இந்திய காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்கும்னு. என்னடா கட்சி இது? என்னடா கட்சி? அவர் ஒன்று பேசியிருக்காருல்ல, பேசிட்டு போறாப்ல.
தங்கச்சி சோதிமணி ஒரு கட்சி வச்சிருக்கு, இவங்க ஒரு கட்சி வச்சிருக்காங்க, எங்க ஐயா சிதம்பரமா ஒரு மகன் ஒரு கட்சி வச்சிருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், ஐயா மாணிக் தாகூர் அவர்கிட்ட, என் அருமை சகோதரன்ட்ட, உடன் பிறந்தார்கிட்ட கேட்கிறேன், உங்களுடைய தன்மானத்தை, உங்களுடைய கட்சியின் மீது இருக்கிற பற்றை நான் மதிக்கிறேன். ஆனால் நீங்க திமுக வாக்குல தான் வென்றிருக்கிறீங்க. நீங்க ஒரு 2000 வாக்கு வித்தியாசத்தில் தம்பி விஜய் பிரபாகரனை வீழ்த்திருக்கீங்க. அதெல்லாம் நான் வெற்றியாவே கருதல, போனா போதுன்னு விட்டாங்க. இப்ப நீங்க இது பதவி விலகுங்க, விலகிட்டு திமுகவை கடுமையா சாடுங்க, டிவிக்கு கூட்டணியில வந்து நில்லுங்க, போட்டி விட்டு வெல்லுங்க, என்ன வேணாலும் பேசு. என் வீட்டு சோத்தை தின்னுட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு என்னை எதிர்த்து பேசுறதெல்லாம் எவ்வளவு அநாகரிகம். நீ திமுக காரன் ஓட்டுல வென்றுட்டு பூத்து வாக்கக முகவர் போட வக்கு இருக்கா உனக்கு? ஒரு தொகுதி தனியா நின்று எந்த இடத்துல கட்டுத்தொகை வாங்குவியா? வாங்குவியா நீ? நான் தோத்தாலும் 4 விழுக்காடு வச்சிருக்கேன், நீ வென்றா கூட வராத அவளுக்கு. என்ன உனக்கு? அது ஒரு கட்சி. இவர் வாயை திறந்தார், மன்னராட்சி வாரிசு அரசியல். மன்னராட்சி வாரிசு அரசியலின் ஆட்சின்னு இருக்குல்ல, தோற்றுவாயிருக்குல்ல, மூலம் இருக்குல்ல, அவர் உன் பக்கத்துல தான் இருக்காப்ல. யாரு? நம்ம ஐயா ராகுல் காந்தி. ராகுல் காந்தி இருக்காரு, அவர் என்ன புதிதா ஏழை எளிய மகன் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்லையா? எவ்வளவு வசதியா பாருங்க. இது மன்னராட்சி, ஆம், இது வாரிசு அரசியல், சரிடா. ஆனால் இந்த வாரிசு அரசியலின் முன்னோடி மூலம் காங்கிரஸ். காங்கிரஸ் தேர்தல் முடியும் முதல் நாள், ஓட்டு போடுறதுக்கு முதல் நாள் பேசுறாப்ல, தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் போய் மோடி அமித்ஷா காலிலே விழுவார் அப்படின்னு. 2 வாரத்துல இவர் போய் விழுகிறார்.